மொபைல்ல எத்தனை பேர் பாவம் செய்ய தனிப்பட்ட முறையில தனியா உட்காந்து மொபைல்ல என்ன அசிங்கமானது பார்க்கல? நீ பாக்குறியா இல்லையா? நீ யார் தெரியுமா? முள்ளு, பேலியாளின் மகள், பேலியாளின் மகன் முள்ளு. கேட்டா என்ன மாதிரி சுத்தவான் ஒருத்தனை இல்லைன்னு வெளியே தெரியுமா? வெக்கக்கேடு. முள்ளு எது, லீலி புஷ்பம் எழுதுன்னு அவருக்கு தெரியாது? வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கப்பா, யோசித்து பாரு. ரகசியமா சினிமா பார்க்கறியான்னு பாரு. பியூட்டி பார்லர் நான் போற கிழவிகள் கூட போறாங்க இன்னைக்கு. எதுக்கு? நம்மளை யார் பார்த்து என்ன பண்ண போறாங்க? அதனால வாலிப பிள்ளைகள் போலான்றீங்களா? நான் சொல்லல, அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம அழகு ஆண்டவர் பிரியமான இருந்தால் நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சித்தார். என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல அழகு ஏன் கூட்டுறீங்க? ரகசியமா பாவம் செய்யார் முள்ளு. சோம்பல் தனத்தினால அந்த தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாம் அப்படி முள்ளு காடாய் போச்சு. அருமையான சௌரிய சௌரனே கேள், உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய சோம்பல் இருந்தால் உன் வாழ்க்கையில நீ முள்ளா தான் இருப்ப. ஆண்டவர் பார்வையில் முள்ளா இருப்ப. பைபிள் எவ்வளவு நேரம் படிக்கிற? ஜெபம் எவ்வளவு நேரம் பண்ற? ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் முன்னால் நிக்கிறியா? ஊழியத்தில் முன்னால் வரியா? சபைக்கு எளியரா வரியா? எல்லாத்திலையும் கலந்து கொண்டு ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருக்குன்னு நினைக்கிறியா? சோம்பேறி. சபை 9 மணிக்குன்னா 11 மணிக்கு வருது. ஆனா இதே நேரத்தில் எவனோ ஒரு 5000 ரூபாய் தரணும் 9 மணிக்கு வான்னு சொல்லிட்டான்னா 8 மணிக்கெல்லாம் போய் நிற்பான். காரணம் துட்டு. முள்ளா இருந்தால் உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டாருப்பா, ஏமா உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டாரு. நீ பாட்டுக்கு ஆண்டவர் வந்தா நான் பறந்துருவேனே, நான் போயிடுவேனே அப்படிலாம் நினைச்சு உன் வாழ்க்கையை நடத்தினு வச்சுக்கோ. ஏமாந்தேன்னு அர்த்தம், ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். ஆசீர்வாதத்துக்காக சபை நடத்தல. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார். ஆனா ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க. ஏன்னா அம்பானி அதானி இவங்கெல்லாம் யாரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க? அவன் கூப்பிடுற தெய்வமா? இல்லைங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், அவர் தான் எல்லாரும் கொடுக்கிறார். இப்ப அப்படி இருக்கும்போது சும்மா எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க, கேட்காதீங்க. அவர் தருவார். ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்களே, நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது. ஆண்டவரே நீங்க என்னைக்கு வந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நினைப்போடு இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நம்முடைய சமத்துக்கு வரணும் ஆண்டவரே, அந்த நிலைமையில இருக்கணும். அப்படி ஏக்கம் உள்ளவங்களால் தாங்க இயேசுவை தரிசிக்க முடியும். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் வந்து கூடி துதித்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நீ லீலி புஷ்பமா முள்ளா என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். நீ நீ லீலி புஷ்பமா முள்ளா என்கிற தலைப்பின் கீழே இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். இப்போ என் சகோதரியே,
என் மணவாளியேன்றாரு. யாரை சொல்றாரு? என் மணவாளின்னு சொல்றாருன்னா இயேசு சொல்றாரு மணவாளின்னு. அதை யாரை சொல்றாரு? சபையை பார்த்து சொல்றாரு. சரியா? சபையை பார்த்து சொல்றார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். மணவாட்டியாகிய சபைக்கு பல பெயர்கள் உண்டு, பல பெயர்கள் உண்டு. ஆனாலும் நான் இன்றைக்கு அத்தனையும் நான் பேசலை. மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்பதை குறித்து சொல்லிட்டு, நம்ம எப்படி சபையை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அப்படின்னா சபையாரை தான் சொல்லுது, மணவாட்டியை தான் சொல்லுது. எப்படி இவர்கள் அடைக்கப்பட்டார்கள்? எப்படி அடைக்கப்பட்டார்கள்? வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அருமையானே, நல்லா கவனிச்சிங்க. உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக, கிறிஸ்துவுக்கு உள்ளாக அப்படின்னா இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தோம். பாவத்தில் வாழ்ந்தவன் கிறிஸ்துக்குள்ள வரவே இல்லை. பாவத்தில் வாழ்ந்தோம், கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தோம். ஆனால் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக அப்படின்னா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு உள்ள வரணும்னா கவனிச்சிங்க, வேதம் சொல்லு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இருக்கும். கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அப்போது கிறிஸ்துவுக்கு உள்ள வர்றதுக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஓகே, இப்போ என்ன நடக்குது பார்ப்போம். அடுத்த வார்த்தை சொல்லுது, எத்தனை பேர் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இயேசுவை தரித்து கொண்டார்கள். இப்போ உள்ள நம்ம, வெளியே இயேசு, வெளியே இயேசு. அப்போது உள்ள நாம் இருக்கிறோம், வெளியே இயேசு இருக்கிறார். நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அவரால் காக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அவர் நம்மை அடைத்து வைத்திருக்கிறார். சத்துரு எந்த ரூபத்திலும் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்மை அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள இருக்கிறவர்களை தான் சொல்லுகிறார் ஆண்டவர், நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம், நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டம். இதுவரைக்கும் அருமையான சௌர்ணே சௌரிய ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல, இதுவரைக்கும் நீங்க யாராவது ஞானஸ்நானம் பெறாதிருந்தால் நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள வரவில்லை, வெளியே இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ள வரணும்னா ஞானஸ்நானம் எடுத்தா தான். ஞானஸ்நானம் பெருசு இல்லை. ஞானஸ்நானத்துக்கு முன்னால வெளியே இருக்கிற நீங்க, பாவத்தோடு கூட வாழ்ற நீங்க, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, ரத்தம் சிந்தினீரே, மரித்தீரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினீரே, அப்படி என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள அவர் மன்னிப்பார். மன்னித்த பிறகு நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ள வரணும்னா ஞானஸ்நானம் பெற்றாகணும். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எப்படி? இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உள்ள வந்துட்டாங்க. இப்போ உள்ள வந்தவங்க தான் சபை. இப்போ சபையத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்றாரு. அது ஒரு சபை தான். நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய், ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். எப்போ வருவார்னு தெரியாது. இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்க. என்ன தோட்டம் சொல்றீங்க, இவர் வர்றாருன்றீங்க, என்ன விஷயம்? நான் அதுக்கப்புறம் விளக்கமா சொல்றேன். இயேசு ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க, இன்னொரு விசை வரப்போகிறார் தமக்காக காத்து கொண்டவங்களை மீட்டு போக. ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது, சொல்லிட்டு போகல. நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எந்த நாளில் வருவான்னு தெரியாது. நான் இப்படி சொல்கிறேன், நேற்றைய தினத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு புதிய நாளுக்குள் நம்ம பிரவேசித்திருக்கிறோம்.
அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வருகைக்கு ஒரு நாள் கடந்து போச்சு, குறுகி போச்சு. இப்போ ஒரு நாள் குறுகணும்னு அவர் சமீபமாக வராரு. இப்படி சொல்கிறேன். இப்போது ஒரு நாள் உங்கள் ஆயுசு நாளில் போன நாள் நேற்று தினம் கடந்து போச்சு, ஒரு புதிய நாளுக்குள்ள வந்துடுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்கள் ஆயுசு நாளும் ஒரு நாள் கடந்து போய் குறுகி போகுது. ஆயுசு எப்போ சாவுமோ நமக்கு தெரியாது, இல்லை இயேசு எப்போ வருவாரோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் கடந்து போக கடந்து போக கடந்து போக இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபங்கிறது புரிஞ்சுங்க. இல்லைன்னா ஒரு நாள் கடந்து போக கடந்து போக கடந்து போக நம்முடைய ஆயுசு நாள் குறுகி போகுதுன்னு புரிஞ்சுங்க. நம்ம ஆயுசு நாள் குறுகுதுன்னு புரிஞ்சுங்க. இன்னைக்கு அதை பற்றிலாம் கவலையப்படுறதில்லைங்க. புது நாளாக ஆண்டவரை எனக்கு எதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, நாங்கள் நல்லா இருக்கணும். ஓ, அன்னைக்கே உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அன்னைக்கே செத்து போனா என்ன பண்ணுவேன்? இதை கொடுங்க, அதை கொடுங்க. சரி போட்டோம். திடீர்னு இன்னைக்கு இயேசு வந்துட்டார், என்ன பண்ணுவேன்? இயேசு வந்துட்டார், போவீங்களா? அதுக்கு தானே நம்ம இயேசு வருவார் தானே காத்திருக்கோம். அதுக்கு தாங்க சபை, அதுக்கு தான் சபை. அதுக்கு காத்திருக்கிற சபையா இல்லை அப்படின்னா சபை நடத்துறது வேஸ்ட், கூட்டிட்டு போயிட வேண்டியதான். ஆசீர்வாதத்துக்காக சபை நடத்தல. நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார். ஆனா ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க. ஏன்னா அம்பானி அதானி இவங்கெல்லாம் யாரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க? அவன் கூப்பிடுற தெய்வமா? இல்லைங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தான் எல்லாரும் கொடுக்குறாரு. இப்ப அப்படி இருக்கும்போது சும்மா எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அவர் தருவார். ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்களே, நீங்க எப்போ வருவீங்கன்னு தெரியாது ஆண்டவரே, நீங்க என்னைக்கு வந்தாலும் நான் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நினைப்போடு இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நம்முடைய சமத்துக்கு வரணும் ஆண்டவரே, அந்த நிலைமையில் இருக்கணும். அப்படி ஏக்கம் உள்ளவங்களால் தாங்க இயேசுவை தரிசிக்க முடியும். இயேசு வரப்போகிறார். வர்றாரா? எதுக்கு வர்றாருன்னு பாருங்க, வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். இப்ப எங்க போறாரு? தோட்டத்துக்கு போறாரு. எதுக்கு போறாராம்? தோட்டங்களில் மேய, சுற்றி உலா, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவுவேன்னு சொல்றது சுற்றாரு. ஓகே, உலாவும். லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு போனார். லீலி புஷ்பங்களை கொய்யனா பறிக்க. லீலி எங்க நிறைய புஷ்பம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனால் லீலி புஷ்பத்தை பறிப்பதற்கு போனாராம். தோட்டம் அவர் தோட்டம், அவர் அங்கே உலாவுறாரு. உலாவுற அவருக்கு என்ன பிரியமா இருக்குது? லீலி புஷ்பம். லீலி புஷ்பம்னா லில்லி பேர், கிறிஸ்தவங்க பேர் நிறைய வச்சுப்பாங்க, அதை சொல்லலை நான். அந்த சிஸ்டம் மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டார். லீலி புஷ்பம். இப்போ அந்த லீலி புஷ்பம் எங்கே இருக்கு எப்படின்னு பாருங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஓகே, என்ன சொல்றாரு? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். எதுக்கு தோட்டத்துக்குள்ள போனார் அவரு? லீலி புஷ்பத்தை கொய்ய போறார், பறிக்க போறார். அது அவருக்கு பிரியம். அவர் சொல்றார் பாருங்க, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இந்த லீலி புஷ்பம் எங்க இருக்குதா? முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது. கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது. ஆனா அவர் பறிக்க போறது எதை? லில்லி புஷ்பத்தை. கவனமா கேட்டுங்க. சரி, அவருக்கு பிரியமானது லில்லி புஷ்பம். அது எங்க இருக்குது? அந்த முள்ளுகள் யார்? அதெல்லாம் போட்டிருக்குத. குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியம். அந்த பிரியமான லீலி புஷ்பத்தை பறிக்க வராரு. ஆனா இந்த பிரியமான லீலி புஷ்பம்
என்னுடைய குமாரத்திகளுக்குள்ளே இருக்கிறது. குமாரத்திகளுக்குள்ளே. இந்த குமாரத்திகளை எதற்கு ஒப்பிடுது வசனம்? முள்ளு. முள்ளு குமாரத்தி தான். சௌர்ணே சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ. குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். அதாவது முள்ளுகளுக்குள்ளே, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். இவர் எதை பிடிங்கிட்டு போற வராரு? லீலி புஷ்பத்தை மட்டும்தான் கொண்டு போறாரு. இப்ப நீங்க லீலி புஷ்பமா இருந்தால் கர்த்தர் உங்களை பரிசு போயிடுவார், கூட்டிட்டு போயிடுவார். அதே நேரத்தில் முள்ளா இருந்தா என்ன நடக்கும்னு பின்னால சொல்றேன். முள்ளா இருந்தால் உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டாருப்பா. ஏமா உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டாரு. நீ பாட்டுக்கு ஆண்டவர் வந்தா நான் பறந்துருவேனே, நான் போயிடுவேனே அப்படிலாம் நினைச்சு உன் வாழ்க்கையை நடத்தினு வச்சுக்கோ, ஏமாந்தேன்னு அர்த்தம். ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். அவருக்கு வேண்டிய லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பத்தை கொய்து போகிறதுக்கு, பறிச்சு போகிறது தான் வர்றான். அவர் சொல்லும்போது சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோட பேசி, சரி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இப்ப என்ன சொல்றாரு? பிரியமானவளை பார்த்து தான் சொல்றாரு, எழும்பு வா. அவ்வளவுதான் பரிசு போறாரு. எது பிரியம் அவருக்கு? லீலி புஷ்பம். லீலி புஷ்பம் எங்க இருக்குது? முள்ளுகளுக்குள்ள இருக்குது. இப்ப முள்ளுகள் யார்? குமாரத்திகள், ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள். அவங்களுக்கு மத்தியிலேயே லீலி புஷ்பம் பிரியமானவள் இருக்கிறார். நம்ம சபையானது அவருக்கு பிரியமான ஒரு லீலி புஷ்பமா இருக்கணும். சும்மா முள்ளா இருக்கக்கூடாது. முள்ளா இருந்தா பெஸ்ட். அவர் பறிச்சு போறதும் லீலி புஷ்பம் தான். ஏன்? அவருக்கு பிரியம். லீலி புஷ்பம் தான் பிரியம். இப்போ நேசர் தோட்டத்துக்கு வர்றாரு. தோட்டத்துக்கு வர்றவர் முள்ளுகளுக்கு மத்தியிலே லீலி புஷ்பத்தை பார்க்கிறார். பார்க்கிறவர் அதை கொய்து கொண்டு பறிச்சுட்டு போப்பாரு. அப்ப என்ன சொல்றாரு வர்றவர்? அந்த என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் லீலி புஷ்பமே, என் ரூபவதி, அழகா இருக்கிறியே, நீ எழும்பி வா அப்படின்னு சொல்லி லீலி புஷ்பத்தை பார்த்து சொல்றார். லீலி புஷ்பத்தை பார்த்து சொல்றார். அப்படியானால் அருமையான சௌரிய சௌர்ணே, என் ஆண்டவராக இயேசு வரும்போது ஆண்டவருக்கு பிரியமான அந்த லீலி புஷ்பத்தை போல் இருக்கக்கூடிய உங்களை என்னையும் தான் என் பிரியமே நீ எழும்பி வா அப்படின்னு சொல்ல போறாரு. அப்படி பிரியமா இருக்கிறவங்க மட்டும்தான் போறாங்க. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் பறப்பாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். பி கேர்ஃபுல். எல்லாரும் பறக்கணுங்கிற நோக்கத்துல சபைக்கு வந்தா நல்லது. இல்லைன்னா நீ முள்ளு. நீ முள்ளு. லீலி புஷ்பத்தினுடைய தன்மை சொல்றேன் பாருங்க. அது வெள்ளையா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அது வாசனை வீசும். 3வது அது மிருதுவா இருக்கும், சாஃப்டா இருக்கும். லீலி புஷ்பமாகிய தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? 1 வெள்ளையா இருக்கணும். ஃபேர் அண்ட் லவ்லி போட சொல்லலை உங்களை. பியூட்டி பார்லர் போய் வெள்ளை அடிக்க சொல்லலை. வெள்ளையா இருக்கணும். 2 வாசனை வீசணும். 3 சாஃப்டா இருக்கணும். இது எப்படிங்க வெள்ளை அப்படின்னா? வெள்ளையா இருக்கணும். அதாவது சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும். அங்கதான் குளிச்சு ரெடியா இருந்து சுத்தமா தான் இருக்கு. அதை சொல்லல அவரு. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன சொல்லுது பாருங்க, நல்லா கவனிச்சுங்க வேதம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். லீலி புஷ்பம் எப்படி இருக்கணும்? வெள்ளையா இருக்கணும். ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் சுத்தமா இருக்குதான்னு பார்ப்பாரு. நம்ம பேச்சு ரொம்ப ஆஹா நான் இப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இந்திரன் தெரியுமா, சந்திரன் தெரியுமா, நம்ம ஈஸியா பேசிவிடலாம். ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் சுத்தமா இருந்தால் மாத்திரமே. சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ. நீ லீலி புஷ்பமா இருக்கணும்னா நீ வெள்ளையா இருக்கணும். அதாவது நீ சுத்தமா இருக்கணும். இல்லைன்னா அதாவது பரிசுத்தமா இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். உன் வாழ்க்கையில இருதயத்தில் எப்படி இருக்க பாரு. இப்போ யோசித்து பாரு. என்ன அசுசியான எண்ணங்கள்லாம் உள்ள ஓடுது வருது, அதை பண்ணுது இதை பண்ணுது.
அசுசியான எண்ணத்துக்கு அடிமையாக்கான் பார். யோசித்து பார். உன் நினைவை உன் மனைவி பார்க்க முடியாது, உன் நினைவை உன் புருஷன் பார்க்க முடியாது, நான் உங்க இருதயத்தை பார்க்க முடியாது, நீங்க ஏன் இருதயத்தை பார்க்க முடியாது. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். ஆமென். எங்க அவர் நம்மளை பார்த்து சுத்தமா இருக்கிறான்டா, ஓ வெள்ளையா இருக்கிறான்டா, அதாவது பரிசுத்தத்துல சுத்தமா இருக்கிறான்டா அப்படின்னு அவங்க சொல்லணும் நம்மளை பார்த்து. அப்படி சொன்னால் நம்ம லீலி புஷ்பம். யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருதயத்துல தவறு இல்ல, நினைவுல அசுத்த நினைவு வரல, பெருமை வரல, பொறாமை இல்ல, மற்றவங்களை பற்றி கீழ்த்தரமா என்னல. நல்லா கவனமா கேட்டுங்க. பெருமை இருக்கிற இடத்துல பொறாமை இருக்குங்க. இல்லைன்னா பொறாமை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு பெருமை இருக்கும். நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொன்னாங்க. அவ்வளவுதான். சவுலுக்கு பொறுக்க முடியல. எனக்கு 1000 அவனுக்கு 10000. ஏன் இப்படி கோவப்பட்டான்? ஏன் இப்படி பொறாம போட்டான்? பெருமைங்க. அவனுக்குள்ள பெருமை. என்ன குறைச்சிட்டானே, எனக்கு குறைவா மார்க் போட்டானே. நோ சௌரிய சௌனக்கள். உன்னை உன் உள்ளத்துல அடுத்தவங்களை பற்றி குறைவா நினைச்சு நீ உன்னை பெரிய ஆளா நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் இருதயம் சுத்தமானது அல்ல. வேதம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் உங்களிலும். நீங்க வசனம் சொல்றீங்களா? ஓ வசனம் சொல்றீங்களா? இல்ல மேன்மே என்றீங்களா? என்றதுனால சொல்றீங்களா? உங்களை மட்டும் யாரோ குறை சொல்லிட்டு மற்றவங்களை தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன ஆகுன்றீங்க? சொன்னவங்களுக்கு வருத்தப்பட மாட்டீங்க. எவனை உயர்த்தினாங்களோ எவ்வளோ உயர்த்தினாங்களோ அவளுக்கு ஒரே அட்டி. எப்படிடா இவளை காலி பண்ணலாம், எப்படிடா இவனை காலி பண்ணலாம், அப்படிதான் வரும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். அசுத்த நினைவுகள் எதுவுமே இப்போ ஓன வாழ்க்கையில் வர்றதில்லை. ஆனால் அந்த பொறாமை, பெருமை, கசப்பு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. சாவடிச்சிடணும். அது மாதிரி எண்ணங்கள் வரும்போதே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை சாகடிச்சு இருதயத்தை சுத்தமா வச்சுக்க தெரியணும். ஏன்னா எப்போ வருவாருன்னு தெரியாது இல்ல, எப்போ வருவாருன்னு தெரியாது இல்ல. இருதயத்துக்குள்ள அசுத்தத்தையும் கசப்பையும் வச்சுட்டு போது இயேசு வந்துட்டாருன்னு வச்சுங்க, வந்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? போக முடியாதே, போக முடியாதே. ஆனா வெள்ளையா இருக்கும், லீலி புஷ்பம் வெள்ளையா இருக்கும். உங்க இருதயமோ ஏன் இருதயமோ கர்த்தர் காண்கிறாருங்கிற உணர்வோடு கூட நானும் நீங்களும் வாழணும். அசுத்தமான நினைவு, பொறாமை நினைவு, பெருமை நினைவு, கசப்பு நினைவு இதெல்லாம் வந்து அப்பா பிசாசப்பா அவனவன் தன்னை குறித்து கணக்குப்பான், நான் என்னை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அந்த நினைவுகளை, அப்படிப்பட்ட நினைவுகளை அடிச்சு காலி பண்ணிடணும். இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒன்று சுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது வாசனை வீசணும். லீலி புஷ்பம் என்ன பண்ணணும்? வாசனை வீசணும். எப்படி வாசனை வீசுறது? எப்படி வாசனை வீசுறது? வாசிங்க ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குமா? அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான வாசனை என்னவா? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? எல்லாருக்கும் தெரியுமே. கர்த்தருக்கு பயப்படுறா என்ன? வெரி குட். நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. என்னமா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்தால் அவருக்கு உகந்த வாசனை, ஆண்டவராக இயேசுக்கு உகந்த வாசனை. அப்படின்னா தீமை வெறுத்துடணும், பாவத்தை வெறுத்துடணும். செத்தாலும் சாவை நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணுங்க. செத்தாலும் சாவை நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லையா? யோசேப்பு இல்லையா? தானியேல் இல்லையா? எங்க அவங்கெல்லாம் மனுஷங்க தானங்க. அவங்களாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆனா இயேசுவை அறிந்த, எனக்காக பலியானாரே என்று சொல்லி எண்ணக்கூடிய அந்த இயேசுவை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அன்பை ருசித்து பார்த்தா பாவமே செய்ய மாட்டாங்க. பாவத்துக்கு செத்துடணும். வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுது? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்தோம். நீதிங்கிறது யாரு? இயேசு. இயேசுவுக்கு பிழைக்கிற விஷயம் எப்படி இருக்கணுமா? பாவத்துக்கு செத்துடணும். செத்தாலும் சாவ நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணுங்க. கௌரிமா என்ன பண்ணுமா? நான் முடியலாம் போச்சுன்னா மானமே போச்சு போ, நான் செத்துறேன் செத்துமா. அது மாதிரிதான்
நீங்களும் நானும் பாவம் செஞ்சு அசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கறத விட செத்துணும். என்ன பொறுத்தளவு அப்படிதான். அதனால் பாஸ்டர் சாவு சொல்கிறாருன்னு சொல்லி எதையாவது சொல்லி கொடுக்குறீங்க. பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வழியே பாருங்க. பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வழியே பாரு. இந்த எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி முன்னாள் முதல்வர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு தொப்பி வைப்பாங்க, வெள்ளை தொப்பி. அது எப்படி அந்த தொப்பி உண்டாக்குவாங்கன்னா, முயல் மாதிரி ஒரு சின்ன பிராணியினுடைய வெள்ளையாக இருக்குமா அந்த பிராணி. அந்த பிராணியினுடைய முடியை எடுத்து பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அதை தொப்பியாக செஞ்சு அவர் கொடுப்பாங்களாம். அதுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. வனாந்திரங்களில் எங்கேயாவது இருக்குமா, புதர்களுக்குள்ள. அப்படி போகும்போது இந்த புதர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த புதரில் தான் அந்த பிராணி இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த பிராணிகள் இருக்குன்னு வச்சுங்க. அப்படி போய் பார்க்கலான்னு சொன்னால் இந்த அதிர்வை கேட்ட நம்ம நடக்கிற அதிர்வை அந்த அதிர்வை தெரிஞ்ச ஓடி ஓடிடுமா. சரி, ஒருவேளை நிற்குதுன்னு சொல்லி நினச்சி துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நினச்சா இந்த ட்ரிகர் அழுத்துற சத்தம் கேட்டால் ஓடி வருமா. அந்த குண்டு போய் சேர்றதுக்குள்ள அதுக்கு ஓடி வரும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக செயல்படுமா அந்த பிராணி. சரியா? இதை பிடிக்கணும்னா என்ன செய்வாங்களாம், இதுதான் புதர், இங்கே தான் சுற்றி அந்த பிராணிகள் இருக்குது. அப்படின்னா மனுஷனுடைய மலத்தை தண்ணியில் கரைச்சி அப்படியே சுற்றி ஊற்றிட்டு இப்போ இந்த பிராணியை பிடிக்க வர்றாங்க. இந்த அதிர்வை கேட்டு அது என்ன பண்ணுது, நேரம் ஓடுனா அங்கே நாத்தம் அடிக்குது, திரும்பி வருது, திரும்ப பக்கத்து போகிறாங்க, அங்கே போகுது, ஐயோ நாறுதேன்னு சொல்லி திரும்ப வருமா. எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு நாறுதேன்னு சொல்லி திரும்ப வந்துடுமா. வந்து நிற்குமா. இவங்க ஒன்று துப்பாக்கி வச்சு சுட்டு பிடிப்பாங்களாம், இல்லைன்னா வலை போட்டு பிடிப்பாங்களாம். நான் ஏன் சொல்கிறேன்னா கவனமாக கேட்டுங்க. ஒரு 5 அறிவு படைத்த ஒரு சின்ன பிராணி, அதுக்கு அசுத்தத்தை நான் தாண்டதை விட நான் செத்துறது நல்லது அப்படி நினைக்குமானா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டு அசுத்தத்துக்கு போறதை விட செத்துறணும். என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். யோசிச்சு பார். பாவஞ்சலி, நீ கர்த்தருக்கு பயப்படுதலே உகந்தது வாசனை. தீமை வெறுக்கணும். செத்தாலும் சாம நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு. சொல்ற மாதிரி விட்டுருங்க. ஏன் கத்திடுவீங்க? நான் சொன்னேன்னு சொல்ல போற. நான் சொன்னேன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வெளியே போனோம்னா அந்த ஆளு கத்துக்கு ஆமான்னு சொல்லிட்டேன். என் இயேசு உன் மேல பிரியமாயிருந்து, என் பிரியமே நீ வா அப்படின்னு சொல்லி உன்னை பறிச்சு கூட்டிட்டு போனோமா, இல்ல முள்ளு மாதிரி இருக்க போறியா? ஒண்ணு நீ எப்படி இருக்கணும், லீலி புஷ்பமா இருக்கணும், இல்லைன்னா முள்ளாதான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும். யோசித்து பாவஞ்சல. மொபைல்ல எத்தனை பேர் அசிங்கமா தவறான காரியத்தை பார்த்து வாங்கல. ரொம்ப வேதனைங்க. நம்மளை பார்க்கிற ஒருத்தர் உண்டு, அவருக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது, அவர் விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம உள்ள பாத்திரக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறாங்க. என் மனைவி பாத்திரக்கூடாது, என் புருஷன் பாத்திரக்கூடாது, ஐயோ என் குடும்பத்தில் உள்ளவங்க பாத்திரக்கூடாது, அதுவும் விசேஷமா பாஸ்டர் பாத்திரக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சாதான் வருத்தம். யோசித்து பார். பாவஞ்சலியா, நீ லீலி புஷ்பமா இருக்கணும்னு நினைக்கிறியா, முள்ளா இருக்குன்னு நினைக்கிறியா? லீலி புஷ்பம் வாசனை வீசும். எது வாசனை? கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை. பயப்படுறதுனா என்ன? தீமையை வெறுக்கணும். வசனம் அப்படிதான் சொல்லுது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வெறுத்துரு. ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது. சும்மா தொட்டு பார்த்தேன், உட்காந்து பேசி பார்த்தேன், எதுக்கு உனக்கு அந்த வேலை? ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் கெட்டு போச்சுங்க, கெட்டு போச்சு.
ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கு நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோம்ல, ஞானசானல போயிடுவோம்ல, போவா எங்க நரகத்துக்கு போறேன்னு பின்னால் சொல்றேன் பாரு, நரகத்துக்கு போறேன்னு சொல்றேன் பாரு. பாவம் செஞ்சா இப்போ உன் மனசு குத்தல, உன் மனசு குத்தல, குத்துச்சுன்னா நல்லா திருந்திக்க. அத மழுப்பாத, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா நல்ல வேலை அப்படி சொல்லாத. சரி, கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனம் 1 சரிதானா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப நம்மால யாரை அறிகிற அறிவு வாசனை? நம்மால இயேசுவை அறிந்தால் அது வாசனை, அவருக்கு வாசனை. அப்போ நம்மால இயேசுவை அறிகிறது எப்படி? எப்படி அறியலாம்? எப்படி அறியலாம்? நம்மால இயேசு அறியணும். எப்படி அறிவாங்க? நீங்க சாட்சியா இருந்தா இயேசு அறியலாம். நீங்க தேவனுக்கு பிரியமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்களானால் அவர்கள் இயேசு அறியலாம். மற்றவர்கள் எப்படி இந்த மாதிரி வாழ்றாங்க? இல்ல அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்த சாட்சியினால அவங்க இயேசு அறிவாங்க. அது ஆண்டவருக்கு வாசனை. 1 நீங்க சாட்சி சொல்றதுனால இயேசு அறிவாங்க, அதனால தேவனுக்கு மகிமை, அதனால அது ஒரு வாசனை. நீங்க சாட்சி சொன்னா நல்லா கொஞ்சங்க, மெய் சாட்சிக்காரன் உயிர்களை ரட்சிக்கிறார், பொய் சாட்சிக்காரனோ ஆக்கணைக்கு தப்பான். பொய் சாட்சி சொல்றவங்களும் உண்டு. நான் இப்படி பாஸ்டர் பிரதர், நான் இப்படி பண்றேன் பிரதர், அப்படி பண்றேன் பிரதர், நான் ஆண்டவருக்கு அப்படி வாழ்றேன் பிரதர், இப்படி சொல்லணும்னா ஆண்டவர் ரட்சித்துருவாரு. சாட்சி மெய் சாட்சியா இருக்கும், பொய் சாட்சி சொல்லாத. பொய்யா வாழ்ந்துகிட்டு சாட்சி வேற எப்படி ஒத்துக்குவாரு? ஊழியத்துக்கு போறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியத்தின்னு பாடுவீங்க, யாரோ பேசுவாங்க, நீங்க நிற்பீங்க, டிராக்ஸ் கொடுப்பீங்க, உங்களை பார்த்து மற்றவங்க ஓஹோ இவங்க ஆண்டவர் பிரியமானவங்கப்பா அப்படின்னு சொல்லணும். நான் வாலிபனா இருக்கிற நாட்கள்ல ஊழியத்துக்கு போனோம். அப்படி போகும்போது ஒரு 6-7 பேர் போனோம். நான் தான் கிராமத்தில் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆள் ஓடி வந்தார். 6-7 பேர் போன இடத்துல 1 மிஸ்ஸிங். நான் அவன் பாத்ரூம் போயிருப்பான்னு நினச்சிட்டு விட்டான். பேசிட்டு இருக்கேன், ஒரு ஆள் ஓடி வந்தார். ஓ நிறுத்தியா நிறுத்தியா, எத்தனை பேர் இப்படி கிளம்பிறீங்க? எவன்டா உங்களுக்கு காசு தந்தான்? எவன் காசு தந்தா? சொல்றதுக்கு வந்துருக்கீங்களா இயேசுவை பற்றி? எப்பா ஒருத்தனும் காசு தரல. நான் வேலை பார்க்குறேன், அவர் வேலை பார்க்குறார், இவர் வேலை பார்க்குறார், இவர் வேலை பார்க்குறார், இவர் வேலை, எல்லாரும் வேலை பார்க்குறவங்கப்பா. இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றினாரு, பாவத்தில் இருந்த எங்களை மாற்றி சுத்தமாக மாற்றிட்டாரு. அதை சொல்லத்தான்ப்பா அவங்க. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. வாழ் ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கான், வாழ் ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சிட்டான் பார். எங்களுக்கு சிகரெட்டு குடிக்காத சினிமா பார்க்காதுன்ற அவன் குடிச்சாங்க. அவன் எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்ப நான் ஊழியம் செஞ்சாலும் என் வாழ்க்கையை பார்ப்பான்ல, அவன் வந்த பிறகு இல்லவே இல்லைன்றான். அந்த ஆளை டிராக்டர் விட்டு ஏற்றி விடுவான்றான். ஏங்க ஒத்துக்க வேண்டியதானே, தப்பு பண்ணிட்டேன்னு. எவ்வளவு வேதனைங்க. உங்களை பார்ப்பாங்க, நீங்க ஊழியத்துக்கு போனீங்கன்னா உங்களை பார்ப்பான். அதுவும் பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல போனீங்கன்னு வச்சுங்க, பார்ப்பாங்க. ஒரு ஊழியக்காரரா விசுவாசியோ, ஓ இவங்களெல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதனால தான் எல்லாமே கலர் போட்டு வர்றவங்கன்றீங்களோ. கலர் போட்டாலும் யார் வேறு என்ன தப்புனாலும் எவனோ ஒருத்தன் போகிறான், தப்புட்டு போகிறான். நல்லா கவனிச்சிங்க. உங்கள் வாழ்க்கை 1 நம்முடைய சாட்சியின் ஜீவியம், 2வது சாட்சி சொல்லணும், 3வது எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்க 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 யார் நாம மகிமைப்படுது? கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுது. அது அவருக்கு சுகந்த வாசனை. நான் சொல்லுது புரியுங்களா? அவரை அறிகிற அறிவின் வாசனை, நம்மளும் அவர் அறிகிற அறிவின் வாசனை தான் ஆண்டவர் பிரியம். எப்படி அறியலாம்? 1 சாட்சியா வாழணும், 2
சாட்சி சொல்லணும். 3 சுவிசேஷம் சொல்லணும். இதில் 1 2 நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? அப்படி சொன்னீங்கன்னா இயேசுவை அவங்க அறிஞ்சுக்குவாங்க உங்க மூலம். அது சுகந்த வாசனை. 1 வாசனை, சுகந்த வாசனை எது? கர்த்தருக்கு பயப்படுதல். 2 அவரை அறிகிற அறிவின் வாசனை, நம்ம மூலம் அவரை அறியணும். 3வது வாசனை என்னவா? எபேசியர் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி 2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்னது இது? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ தேவனுக்கு எது சுகந்த வாசனையா இருந்தது? இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மை பலியாக்குறதுனால அது அவருக்கு சுகந்த வாசனை. நல்ல கவனிச்சுங்க, இயேசுவால அவருக்கு சுகந்த வாசனை. ஆனா நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி? தேவனுக்கு வாசனை வீசணும்னா, தேவனுக்கு வாசனை வீசணும்னா அன்பிலே நடந்து கொள்ளணுமா? அது என்னடா? அது எங்க இயேசு எனக்கா உயிரை கொடுத்தாருங்க, தம்மை தாமே கொடுத்தாரு. அது தேவனுக்கு உகந்த வாசனை இயேசுவால. ஆனா என்னால இயேசுவுக்கு எப்படி வாசனை? அன்பிலே நடக்கணும். ஐயோ, எனக்காக உயிரை கொடுத்தாரு, எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்காக துப்பப்பட்டாரு, எனக்காக காயப்பட்டாரு, எனக்காக நொறுக்கப்பட்டாரு, ஐயோ எனக்காக பாதாள போனாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்னை காதறினாரு. இந்த அன்பை நீ ருசித்து பார்த்தால், சௌரனே நீ யோசித்து பார், இந்த அன்பை நீ ருசித்து பார்த்தால் அவருடைய அன்பிலே நீ நடந்து கொள்ளுவாய். நீ தேவனுக்கு பிரியமான ஒரு அன்புள்ளவனாய் வாழ்வ. இது அவருக்கு உகந்த வாசனை. இது அவருக்கு உகந்த வாசனை. அன்பா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். போதும். இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். அப்ப அன்பிலே நடந்து கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? வசந்தபடி வாழு. வசந்தபடி வாழ்றவன் அன்பிலே நடக்கிறான் அர்த்தம். அது தேவனுக்கு சுகந்த வாசனை, உகந்த வாசனை. என்ன சொல்ற? நீ வாசனை வீசுகிறவனா இருக்கிற, நீ வசனத்தை படிக்கிற, ஆனா வாழ மாட்டேங்கிறியே. வசனம் என்ன சொல்ற? அப்படி நடப்பீங்கன்னா அவருடைய அன்பிலே நீங்க நடந்து கொள்றீங்கன்னு அர்த்தம். எனக்காக இவ்வளவு பாடுபட்டாரு, ரத்தனாரு, மரித்தாரு, நான் இப்படி ஆண்டவர் சொன்னபடி வாழுவேன்னு சொல்லி நீங்க நடந்தீங்கன்னா அது அவருக்கு சுகந்த வாசனை. வசனத்தின்படி வாழ்றது சுகந்த வாசனை. 1 வாசனை என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை. 2 அவரை அறிகிற வாசனை நம்மால் வெளிப்படணும். எப்படி? சாட்சியா இருக்கணும், சாட்சி சொல்லணும், ஊழியம் செய்யணும். அப்படி செய்யும் போது நம்மால் அவர் வாசனை அடைகிறார், வாசனை அடை. 3வது அவரை அறிந்த அன்பிலே நடக்கணும். அவருடைய அன்பை ருசித்து பார்க்கிறவன் வசனத்தின்படி வாழ்றான், அன்பிலே நடக்கணும். இது வாசனை. ஓகே. 3. 4வது வாசிங்க. ஜீசஸ் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 11வது வசனம். என் மணவாளியே, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. சரி. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. இது நல்லது. மணவாளியே, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படின்னா அது என்ன? லீலி புஷ்பம், அதனுடைய கேரக்டர் பாருங்க, அது வாசனை வீசும். எப்படி? வஸ்திரங்களின் வாசனை. இது என்னது? வஸ்திரங்களின் வாசனை. மோந்த பார்க்க போறாரு. அதனால சென்ட் போடுறோம். அப்படி மோந்து பார்த்து சென்ட் வாசனை அடிக்குது. ஓ, இவங்க ரொம்ப நல்ல ட்ரெஸ் போடுங்க. ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடக்கூடாது. 1, அது நாத்தம் அடிக்கப்படாது. 2,
உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்க. எப்போது கரப்படும்? பாவம் வரும்போது. பாவம் ஜாஸ்தி ஆக 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 நாத்தம் பிடிக்கும்ப்பா. ஒண்ணு அதில் அப்படி வஸ்திரங்களின் வாசனை போட்டு சதானா. நான் இப்படி சொல்றேன், இப்ப நம்ம உலகத்துக்குரியவங்களா உன்னதத்துக்குரியவங்களா? எல்லாருக்கும் தெரியுமே. எங்க உள்ளவங்க நம்மளை உலகத்திலிருந்து எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சார். அப்ப நம்ம உன்னதங்களுக்கு போயிட்டோம். நல்லா கொஞ்சம் உன்னதத்தில் இயேசுவோடு உட்கார பண்ண பாரு. இயேசு என்ன பண்ணாரு? நமக்கு வசனங்களை தந்து, நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ற, பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் சொன்னாரா? யோவான் 17:18 இருக்குது. இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்றார், உம்முடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல சொல்லிட்டு சொல்றாரு, பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நம்ம எங்கிருந்து எங்க வந்திருக்கோம்? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கோம். நம்ம உன்னதத்துக்குரியவங்களா உலகத்துக்குரியவங்களா? அந்த தேசம். நம்ம இந்த உலகத்துக்கு அந்நியர்கள், பரதேசிகள். அப்படிதானா? அந்நியர்கள் தானே. அப்ப நம்ம தேசம் எது? பரமதேசம். எல்லாரும் புரிஞ்சிச்சா? பரமதேசம் நமக்கு. இந்த தேசம் இல்லையே, இது இல்லையே. சரி, இப்ப பாருங்களேன். இப்ப பாருங்க, உன்னதத்துக்குரியவங்க இங்க வந்திருக்கிறோம். நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி, உன்னதத்துக்குரியவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லு பாருங்க. வாசிங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது. இப்போ நான் இதெல்லாம் அதை வேண்டானது, இதெல்லாம் வேண்டானது. இப்ப நான் இதை சொல்றேன், விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். அப்ப விலையேறப்பெற்ற வஸ்திரம் போட்டா என்ன அர்த்தம்? நான் சொல்லலப்ப, வேதம் சொல்லுது, தங்களை அலங்கரிக்கிறார்கள். சரி, நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க இல்ல, உன்னதத்துக்குரியவங்க. வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும், தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ நாம உன்னதத்துக்குரியவங்க, உலகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம வஸ்திரம் எப்படியா இருக்கணுமா? தகுதியான வஸ்திரம். தகுதியான வஸ்திரம். நல்ல கவனமாக கேட்டுங்க. விலை உயர்ந்த வஸ்திரமும் கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசியான சௌரனை குறித்தும் அவன் தகுதியான வஸ்திரம் போட்டிருக்கான்ப்பா, இல்லை அவன் தகுதியான வஸ்திரம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தகுதியான வஸ்திரம் போடணும். ஹலோ, நல்ல கவனமாக கேட்டுங்கன்னு சொல்றேன். தகுதியான வஸ்திரம்னா என்னங்க? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு ஏற்றபடி, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதற்கு ஏற்றபடி ஸ்திரீ அப்படி செய்யணுமா? அப்போ உங்களை பார்த்தா என்ன, அந்த உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவருக்கு சந்தோஷம் உண்டாகணும். உங்களை பார்த்து அவங்க தேவ பக்தி உள்ள ஸ்திரீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொன்னாலே அவருக்கு சந்தோஷம். உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து அவருக்கு சந்தோஷம் வரணும். தகுதியான ட்ரெஸ். ஜாக்கிரதை. சும்மா ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லி மானத்தை காட்டிக்கிட்டு எப்படி இந்த ட்ரெஸ் மாறிச்சு தெரியுமா? இப்ப பாருங்களேன், செப்பனியா 1:8. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையோ ராஜகுமாரரையோ மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். என்ன சொல்றாரு? மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற. அது என்ன மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற? நம்ம எந்த தேசத்துக்குரியவங்க? நம்ம உலகத்தாரா? இல்ல. நமக்கு இந்த உலகம் எப்படி? மறுதேசம் தானா? அப்படியானால் உன்னதத்துக்குரியவங்க மாதிரி தகுதியான வஸ்திரம் போடு. இந்த உலகத்தார் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டேன்னு வச்சுக்க, மறுதேசம் உலகத்தின் தேசத்துக்குரிய வேஷத்தை போடுறேன்னு அர்த்தம். அந்த ட்ரெஸ் போடுறேன்னு அர்த்தம். புரியுதா? நீ தகுதியான வஸ்திரம் போட்டு ஆண்டவர் மகிமைப்படுவார்னு போட்டா யூ ஆர் ரைட். ஆனா உலகத்தார் போடுறாங்க, அப்படி நான் போடுறேன்னு சொன்னா நீ யார் தெரியுமா? உன்னதத்துக்குரியவங்களை மறுதலிக்கிற, தகுதி இல்லாத ட்ரெஸ்ஸை போடுற.
ஜென்ஸுக்கு தான் சொல்றேன், ஜாக்கிரதை. அவங்களுக்கு பின்னால வரேன், ஜாக்கிரதை. பழைய நாட்கள்லாம் எப்படி தெரியுமா, ஃபேஷனுக்கு ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா போட்டுக்கிட்டு இருந்தவங்க, எவனோ ஒருத்தனுக்கு யானைக்கால் இருந்திருக்கும் போலுக்கு, ஒன்று மட்டும் நிறையா பெருசாக போட்டால் தப்பாக இருக்கும், ரெண்டும் போடுவோன்னு போட்டான். இது என்ன போச்சு, ஃபேஷன். உலகம் உள்ள கொண்டு வந்துச்சு. சரி, அது முடிச்சு. அடுத்தது என்னது, கவ் பாய். கவ் பாய், கவுன்னா என்னது, பசு. பாய்னா பையன், பசுமாடு மேய்க்கிறவன். அவன் எப்படி போப்பான், டைட்டாக போட்டிருப்பான், ஓடுறதுக்கு வசதியா. பெருசாக லூசாக போட்டால் நல்லா இருக்காது இல்லை. கவ் பாய் ஃபேஷன் மாறுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் பேகி மொத்தமாக போடுறான். அப்புறம் வந்தது ஒரு ஃபேஷன், பேண்ட் போட்டால் இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு. இந்த பாக்கெட் வச்சுட்டு ஏன் போட்டீங்க, ஏன் போட்டீங்க? ஓ, எங்களே ஏன் கேட்குறாங்க, ஏன் போட்டீங்க? அது வெளிநாட்டினுடைய மோகம். வெளிநாட்டில் அப்படி போடுவான். ஏன் போட்டான்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமலே போட்டு வச்சிட்டேன். அவன் ரோட்டில் போகும்போது இந்த டிஷ்யூ எல்லாம் தூக்கி கீழே போட முடியாது, கீழே போட்டு அது பனிஷ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவான், மூக்கை பிடிப்பான், பிடிச்சிட்டு சொறி வச்சிருவான். எங்க மூக்கு பிடிச்ச துணி. அடுத்தது திடீர்னு சரி எச்சி வருது, துப்பக்கூடாது, டிஷ்யூல இங்க வைக்கிறான், இங்க வைக்கிறான், இங்க வைக்கிறான். ஒரு இடத்துக்கு போறான், டஸ்ட்பின் இருக்கிற இடத்துக்கு மட மண் ஒவ்வொன்றா எடுக்கிறான். ஒன்று ஒன்றா எடுத்து 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 மொத்தத்தில் போட்டு போயிடுறான். இது அதுக்காக அவன் செஞ்சான். இப்போ நம்ம ஆட்கள் ஸ்டைல் ஸ்டைல், இங்கே இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு, இங்கே பாக்கெட்டு, அவன ஃபேஷனபிள் ட்ரெஸ். இது எங்கே உள்ளது தெரியுமா, அந்நிய தேச ட்ரெஸ்ஸு. நீங்கள் உலகத்தாரா இல்லை, விசுவாசிகளும் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வர, தெருவிலையும் போகிற. ஐயோ, இதில் வேற ஜீன்ஸ். ஜீன்ஸ் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் போனது என்ன, ஷேடாக போயிடும். இதெல்லாம் கிழிச்சு போடும். கிறுக்கு பைய அவனை சொன்னேன், ஒன்ன சொல்லல, அவன் கிறுக்கன், கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். நீயும் கிழிச்சு போட்டுக்கிட்டு, நீயும் பெயிண்ட் எல்லாம் போனது, கொண்டது அதெல்லாம் போனது, ஸ்டைலாக போகிறேன். மறு தேசத்து வஸ்திரம் தரித்து தண்டிப்பேன். பாஸ்டர் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க பாஸ்டர். உங்களுக்கு வரட்டா, நீங்கள் எந்த ட்ரெஸ் போடுறீங்க, மானத்தை மறைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சுடிதார் தவறுன்னு சொல்லலை, தவறுன்னு சொல்லவே இல்லை. சுடிதார் போட்டிங்கன்னா மானத்தை மறைச்சிங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு லெகின் போட்டு, இது பாஸ்டர் நினச்சா இதை தான்டா சொல்லுவார், வேற இவருக்கு சொல்லவே தெரியாதுடா அப்படின்னு சொல்கிற கூட்டமும் நம்ம சபைக்குள்ளே இருக்கும். இதை தவிர வேற சொல்ல தெரியாதுடா. எனக்கு ஏன் சொல்கிறேன், உங்களை மாத்திரைக்கு தான் சொல்கிறேன். எனக்கு என்னங்க அவசியம், நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் சொல்கிறேன். லெகின்ஸை போட வேண்டியது, டாப்புங்க இருக்கணுமா, இப்படி தூக்குவாங்களாம், அதெல்லாம் பார்க்கணுமா. அதே நேரத்தில் எப்படி துப்பட்டா ஒழுங்கா போட மாட்டா, துப்பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மறு தேச வஸ்திரத்தை உடுத்தி மானத்தை காட்டுறதா? நம்ம சபை விசுவாசி ஒரு தேவனுக்கு பிரியமானவங்கிற ஒரு லீலி புஷ்பத்தை போல இருக்கணும். என்ன சொல்றீங்க, அவருக்கு வாசனை வீசணுங்க. நம்ம ட்ரெஸ்ஸிங்ல கூட அவருக்கு வாசனை இருக்கணும். ஐயோ என்ன சூப்பரா பரிசுத்தமான ஸ்திரியா, பரிசுத்தமான புருஷனை போல ட்ரெஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ல இருந்து அவருக்கு வாசனை வரணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸை குறித்து அவர் சந்தோஷப்படணும். ஜீசஸ் ட்ரெஸ் போடுறாங்களா, ட்ரெஸ். அவர் அன்னைக்கு அத்தி இலையில ட்ரெஸ்ஸை போட்டாங்க, அது உடஞ்சிரும், மானம் தெரிஞ்சிரும் சொல்லி தான் தோல் உடைய கொடுத்தாரு, தோல் உடைய கொடுத்தாரு. ஏன் மானம் வெளியே தெரியக்கூடாது. ஆனா இன்னைக்கு நல்வொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், நல் ஒழுக்கம் இல்லாத ஸ்திரீ மானத்தை காட்டுவாள். ஏங்க நீங்க லீலி புஷ்பமா இருக்கணுமா?
உங்களுடைய ட்ரெஸ்ஸை போடுங்க, ட்ரெஸ்ஸை போடுங்க. நான் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு ஃபில்ட் இருக்கும், என்னைக்கும் மாற்ற மாட்டேன். எந்த மாதிரியும் இந்த உலகத்தில் வர்ற ஃபேஷனுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆனால் போடும்போது எங்களுக்கு நேசி நல்ல பிதாவே, நீ தந்த நல்ல ட்ரெஸ்ஸுக்கு ஸ்தோத்திரம், இதை நான் போடுறேன் ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க, போட்டு உங்கள் நாமம் மகிமைப்படும்படி நான் இதை போடுறதுக்கு எனக்கு உதவி வச்சுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு போடுவேன், அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு போடுவேன். என்னை பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லணும், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். உங்களை பார்த்தா ஃபேஷனபுளாக போனால் என்ன பண்ணுவாங்க, உலகத்தான் போலுக்கு போ. ஃபேஷன் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க, உலகத்தால் போல் இருக்குது. உங்களை ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா? அதனால தான் சொல்றது தகுதியான வஸ்திரம், அது உன்னதத்துக்குரிய மக்களுக்குரிய தகுதியான வஸ்திரம். அதை போட்டால் அந்த வஸ்திரத்து நிமித்தம் அவருக்கு வாசனை. 4 5வது சொல்றேன் பாருங்க, வாசனை எப்படின்னு சொல்லி. 1 கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு வாசனை, 2வது அவரை நம்மால் அறிகிற அறிவும் வாசனை, 3வது ஆண்டோடைய அன்பிலே நடந்து கொள்வதனால் வாசனை, 4வது வஸ்திரங்களின் வாசனை, 5வது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18 வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோ தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எது வாசனைன்னு போட்டுக்குது? உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த தேவனுக்கு பிரியமானது உகந்த பலி. நல்லா கவனிச்சிங்க. அப்படின்னா நீங்க கொடுக்கிற காணிக்க தேவனுக்கு என்று உற்சாகமா கொடுக்குறீங்க பாருங்க, அது தேவனுக்கு உகந்த வாசனையா இருக்கும். இவர் சொல்றாரு, நானே அதை உகந்த வாசனையா ஏத்துக்கிறேன்ப்பா, அப்படிதான் சொல்றாரு. ஆனால் இவர் தேவனுடைய மனுஷன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கொடுக்கிற காணிக்கைய சுகந்த வாசனையா ஏத்துக்கிறேன். அப்போ நம்ம கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு என்று கொடுக்கிறது, அதை தேவன் என்ன பண்றாரு, அது ஒரு வாசனையா ஏத்துக்கிறார். எந்த மாதிரி கொடுக்கிற, எந்த மாதிரி கொடுக்கிற? ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு தாங்க நிறைய பேர் கை வர்றதே இல்லை. ஆனா எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எல்லாரையும் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் உற்சாகமாக கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் சிலர் கொடுக்கறது இல்லை, அது அவங்க இஷ்டம். ஆனால் உன் காணிக்கையை சுகந்த வாசனையை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறார். சுகந்த வாசனை 2 காசு தான் போட்டா அவர் சொல்றாரு, அவருக்கு வாசனை வீசிருக்கு பாருங்க. அவங்கெல்லாம் தங்கள் நிறைவுலேருந்து போட்டாங்க, இவ்வளோ தன் வருமானத்தில் உள்ளது எல்லாத்தையும் போட்டா இதுதான் எனக்கு வாசனையா இருக்கு, இதுதான் எனக்கு வாசனையா இருக்கு. அப்படியான இருதயத்தை பார்த்து சொல்றாரு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்கிறத தேவன் இருதயத்தை பார்த்து தான் சொல்வார். அது வாசனை வீசுதா, வாடை அடிக்குதான், வாடை அடிக்குதான். கர்த்தருக்கு கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும், அது அவருக்கு வாசனையா இருக்குமா? சரி, லீலி புஷ்பத்தின் தன்மை என்ன? 1, லீலி புஷ்பம் வெள்ளையா இருக்கும். 2வது வாசனை வீசும். 3வது மிருதுவா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அழகா சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இயேசு சொல்கிறார் பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படியா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா. இவர்கிட்ட கோபமே வருது, இவர் கோபமே வருது. சாந்தம் உள்ளவர், அதே நேரத்தில் மனத்தாழ்மை உள்ளவர். நமக்கு கோபம் வருமா? இப்போ உங்களுக்கு கேட்டு பாருங்க, வரும். ஒருத்தர் கூட கோபம் வராது, ஒருத்தர் கூட கோபம் வருவார். நான் உங்களுக்கு கோபம் வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே தான் நமக்கு கோபம் வருதா இல்லையான்னு தெரியும். வெளியெல்லாம் எந்த பூனையும் பால் குடிக்குமான்னு உட்காந்துருப்போம். வீட்டுக்குள்ளே போய் கேட்டு பாருங்க, அந்த மனுஷன் நாய், அவருக்கு தெரியக்கூடாது, நாய் மாதிரி கொலைப்பார். பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? இனிமே தான்ப்பா சாப்பிடணும். பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலப்பா, இனிமே தான் சாப்பிடணும். பாஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்க. சாப்பிட்டீங்களா? ஏய், இனிமே தான் சாப்பிட போறேன்னு சொல்கிறேன். பாஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். பாஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். அதான் சாப்பிடலான்னு சொல்கிறேனே. பாஸ்டர் நான் சொல்கிறது காது கேட்குதா இல்லையா?
பாஸ்டர் நான் சொல்றது காது கேக்குதா இல்லையா? சாப்பிட்டீங்களா? ஏய், யாரு காது காக்கல? யாருக்கு காது காக்கல? ஜாக்கிரதை. நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. கடைசி எனக்கு காது காக்கல. உனக்கா எனக்கா? உங்களுக்கா? ஏங்க, நான் நல்லா தானே இருந்தேன். இவன் கோவப்படுற மாதிரி பண்ணிட்டானா? அப்போ கோவப்படுற மாதிரி பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு என்ன வராது. கரெக்டாக சொல்கிறீங்களே. கோபம் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளை மாதிரி சாந்த குணமுள்ள எவனும் இருக்க முடியாது, கோபக்காரனாவே மாறிவோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவரை துப்புறாங்க, குட்டுறாங்க. சாந்தமும் மனத்தாழ்மை மாற்ற. இப்போ நீங்களும் நானும் சாந்தம் மனத்தாழ்மை இருக்கிறத எப்படி வெளியே காட்டலாம்? அந்த சூழ்நிலை வரும்போது ரொம்ப சாந்தமாக நடந்துங்க, ரொம்ப சாந்தமாக நடந்துங்க. நம்மளை வேணும்னே இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு அந்த சம்பவம் நடக்குங்க. இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு எனக்கு மட்டும் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தவன சட்னி ஆக்கி இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரட்சிக்கப்படாத இருந்தா சட்னி ஆக்கி நீ இப்படி சொல்லுவ? இப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியே வரணும், ஆக்ஷன்ல வெளியே வரணும். அருமையான சௌரிய சௌர்னே மிருதுவானவங்களா இருக்கணும். அப்படின்னா ரொம்ப சாந்தமும் அமைதியும் உள்ளவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம யாரு? லீலி புஷ்பம். லில்லி புஷ்பம் சதனா ரைட்டு. இந்த லீலி புஷ்பத்தினுடைய குணாதிசயங்களை நீங்க தான் சொல்லணும். இப்போ சொல்லுங்க. மடமட மடமடன்னு அது வெள்ளையா இருக்கும். எப்படி? பரிசுத்தமா இருக்கணும். வெள்ளை இருதயத்தில் சுத்தமா இருக்கணும். 2 வாசனை வீசும். வாசனை எப்படிலாம் வீசணும்? எந்தெந்த விதத்தில்? கர்த்தருக்கு பயப்படுதல் வாசனை. அப்படின்னா பாவத்தை வெறுத்துடணும், தீமையை வெறுத்துடணும், செத்துடணும் பாவத்துக்கு. 2 சாட்சியா இருக்கணும், சாட்சி சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். அப்படி செய்யும் போது அதனால ஆண்டவருக்கு வாசனை. 3 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்ளணும். 4 நம்ம வஸ்திரத்தினால அவருக்கு சந்தோஷம் உண்டாகணும், வாசனை வீசணும். 5 காணிக்கை கர்த்தருக்கு உகந்த வாசனை. ரைட். இப்போ கவனமா கேட்டுங்க, வாசிங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். எதுக்கு போனார் அவரு? லீலி புஷ்பங்களை பறிக்க போறாரு. லீலி புஷ்பங்கள் அப்படின்னா அந்த லீலி புஷ்பங்களுடைய குணாதிசயங்களை தான் பார்த்தோம். அதை பறிக்க போனார். அந்த லீலி புஷ்பம் எங்க இருக்குன்னு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இப்போ லீலி புஷ்பம் எங்க இருக்குது? முள்ளுகளுக்குள்ளே. முள்ளுகளுக்குள்ளே. அப்படியானால் அவர் சொல்றாரு, குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். பிரியமானவள் தான் லீலி புஷ்பம். குமாரத்திகள் யார்? முள்ளுகள். முள்ளுகள் முள்ளுகள் நிறைய இருக்கும், லீலி புஷ்பம் ஒண்ணுதான் இருக்கும். அப்படியே அவர் ஆண்டவர் சொல்றாரு, முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவன் இருக்கா. அப்போ நானும் நீங்களும் முள்ளுகளா இருக்கணுமா, அவருக்கு பிரியமான லீலி புஷ்பமா இருக்கணுமா? ஆனா முள்ளுகள் கூட யார் தான்? குமாரத்திகள் தான். ரட்சிக்கப்பட்ட சௌரன் சௌரிய தான் சொல்லுது குமாரத்திகள் சொல்லி. ஏன் அவங்க முள்ளா மாறினாங்க? ஏன் அவங்க முள்ளாகினாங்க? எப்படி அவங்க முள்ளானாங்க பாருங்க. இப்ப எப்படி முள்ளாகிறாங்கன்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். வாசிங்க. நீதிமொழியின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. இது அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. ஏன் பாருங்க. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. போதும், அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ சோம்பல் தனத்தினால. சோம்பல் தனத்தினால அந்த தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாம் அப்படி முள்ளுக்காடாய் போச்சு. அருமையான சௌரிய சௌர்னே கேள். உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய சோம்பல் இருந்தால் உன் வாழ்க்கையில நீ முள்ளா தான் இருப்ப. ஆண்டவர் பார்வையில் முள்ளா இருப்ப. பைபிள் எவ்வளவு நேரம் படிக்கிற? ஜெபம் எவ்வளவு நேரம் பண்ற? ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் முன்னால் நிக்கிறியா? ஊழியத்தில் முன்னால் வரியா? சபைக்கு எளியரா வரியா?
எல்லாத்திலையும் கலந்து கொண்டு ஆண்டவருக்குள்ள உற்சாகமா இருக்குன்னு நினைக்கிறியா? சோம்பேறி. சபை 9 மணிக்குன்னா 11 மணிக்கு வருது. ஆனா இதே நேரத்தில் எவனோ ஒரு 5000 ரூபா தரணும் 9 மணிக்கு வான்னு சொல்லிட்டான்னா 8 மணிக்கெல்லாம் போய் நிற்பான். காரணம் துட்டு. இங்க துட்டு கொடுக்கணும், அங்க துட்டு வாங்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் சோம்பேறி ஆயிட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐக்கியம் கொண்டு ஆவியில வளரணும்னு சொல்லி எண்ணமே கிடையாதுங்க. சோம்பல் தன்மாயிடுச்சு. பிரேயர் தானே, அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு. சர்ச்சு தானே, அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு. யார் சொன்னா உனக்கு? வசந்துக்கு நீ நடுங்க மாட்டேங்கிற. உனக்கு சோம்பல் தானே. சோம்பேறி என்ன செய்வான்னு போட்டு பாருங்க. வாசிங்க இப்போ நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27ஆம் வசனம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. போதும். இது என்னங்க அது? இப்ப வேட்டைக்கு போனானா? வேட்டைக்கு போனானா? போனான். வேட்டையாடி எந்தையும் மானம் முயலைய பிடிச்சானா? பிடிச்சான். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறான்? ஏன்? ஏன்? சோம்பல். அதே மாதிரி சமைச்சு எடுப்பான். அதுக்கு ஏன் வேட்டைக்கு போன? நீ அதுக்கு ஏன் வேட்டைக்கு போன? பைபிள் படிச்சிங்களா? வேட்டை ஆடினீங்களா? வசனம் கிடைச்சிச்சா? சமைச்சிங்களா? அப்படின்னா அப்படின்னா செயல்படுறீங்களா? எனக்கு என்ன வசனம் நல்லா தெரியுங்க. நல்லா தெரிஞ்ச என்ன பண்ண போற? கண்டுபிடிச்சிருக்க. வேட்டை ஆடி இருக்க, பிடிச்சிருக்க. உனக்கு தெரியலையே. வசனத்தின்படி வாழ மாட்டேன்ற. வசனத்தின்படி வாழ நீ பைபிள் படிக்கிற, ஆனா சோம்பேறி. பிடிக்க இதான் வசனம் ஏதோ பிடிச்ச, ஆனா அதை உன் வாழ்க்கையில அபியாசிக்க மாட்டேங்கிற, நடக்க மாட்டேங்கிற. சோம்பேறி. வேட்டையாடி பிடிச்சதை சமைக்க மாட்டான். பாரத்தோடு ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்ட ஆண்டவர் உனக்கு வார்த்தை தந்தாரு. நீ என்ன பண்ண மாட்டேங்கிற? அதை பிடிச்சு செயல்பட மாட்டேங்கிற, அதை சமைக்க மாட்டேங்கிற, செயல்பட மாட்டேங்கிற. ஒன்று சோம்பு. இவன் யாரு? முள்ளு. வசனம் தெரியும், ஆனா வசந்தபடி வாழ மாட்டான். ஒன்று சோம்பேறி. முள்ளு. இவன் முள்ளு. ரெண்டாவது யார் முள்ளுன்னு பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவருமோ, பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்பட கூடாததாய் எரிந்து போட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். முள்ளு யாருன்னு சொல்லுது? இப்போ முள்ளுக்கு சமானமானவர்கள். அதான் முள்ளு யாருன்னு சொல்லுது? பேலியாளின் மக்கள். அது யாரு? பிசாசு மக்கள். பிசாசின் மக்களை தான் பேலியாளின் மக்கள் என்று சொல்லுது. அவங்க யாரு? முள்ளு. இது என்னடாது? அது யாருங்க? ரட்சிக்கப்படாமனு சொல்லிதான் பரவாயில்லைங்க. யாரை சொல்லுது? தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுது. எப்படின்னு பாருங்க. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது 13வது வசனம். ஜீசஸ். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். கவனமா கேளு. ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார். பிசாசின் மக்களாயிட்டாங்க. அவங்க யார் தெரியுமா? அடுத்த வசனம். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அறியவில்லை. ஏன் பேலியாளி மனுஷன் ஆறுனா? பாவம் செஞ்சான், தவறான காரியத்தில் ஏன் ஈடுபட்டான்? கர்த்தரை அறியல. அறியல. இப்ப பாருங்க, அவன் யாரு? 2 பேரும் ஓப்பனி பினகாஸ் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர்கள். ஆசாரியர்கள். அவங்க நிலைமையை பாருங்க. இவங்க ஆசாரியருங்க. ஆண்டவரை அறியாதனால எப்படி ஆயிட்டாங்க? முள்ளாயிட்டாங்க. பேலியாளின் மக்கள் முள்ளுக்கு சமானம். பேலியாளி மக்களா மாறினாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? பாருங்க, வாசிங்க 17ஆம் வசனம். ஜீசஸ். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. போதும். அருமையானவர்களே, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. அருமையான சௌர்ணே சௌரியே கேள். ரகதனா ரபாஷாகா. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னிதானத்தில், அருமையான சௌர்ணே சௌரியே, தேவ சன்னிதானத்தில் உன் பாவம் பெருசா இருந்தான் பார். அப்படின்னா நீ பாவம் செய்ய பார். பாவம் செய்ய பார். ஏன் பாவம் செய்ய தெரியுமா?
நீ பேலியாளின் மகள், பேலியாளின் மகன். நீ ஆண்டவர் அறியல, நீ முள்ளு. பாவம் செய்யல நீ, ரகசியமா பாவம் செய்யல நீ. வாலிய பிள்ளைலாம் ஜாக்கிரதை, இந்த லவ் கிவ்லாம் வரக்கூடாது, ஜாக்கிரதை. அவன் பேசினா அதனால நான் பேசினேன், அதோடு நின்று. அப்புறம் பாவம் செய்யான் பார். மொபைல்ல எத்தனை பேர் பாவம் செய்ய தனிப்பட்ட முறையில் தனியா உட்காந்து மொபைல்ல என்ன அசிங்கமானது பார்க்கல நீ? பாக்குறியா இல்லையா? நீ யார் தெரியுமா? முள்ளு, பேலியாளின் மகள், பேலியாளின் மகன், முள்ளு. கேட்டா என்ன மாதிரி சுத்தவான் ஒருத்தனை இல்லைன்னு வெளியே தெரியுமா? வெக்கக்கேடு. முள்ளு எது, லீலி புஷ்பம் எழுதுன்னு அவருக்கு தெரியாது? வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கப்பா, யோசித்து பாரு. ரகசியமா சினிமா பார்க்கறியான்னு பாரு. பியூட்டி பார்லர் நான் போற, கிழவிகள் கூட போறாங்க இன்னைக்கு. எதுக்கு? நம்மளை யார் பார்த்து என்ன பண்ண போறாங்க? அதனால வாலிப பிள்ளைகள் போலான்றீங்களா? நான் சொல்லல, அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம அழகு ஆண்டவர் பிரியமான இருந்தால் நம்மளை என்ன பண்ணாரு? ரட்சித்தார். என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல அழகு ஏன் கூட்டுறீங்க? ரகசியமா பாவம் செய்யான் பேர் முள்ளு. முதல்ல முள்ளு யாரு? வசனத்தை படிப்பான், தெரியும், வாழ மாட்டான். சதனா அவன் முள்ளு. 2, பேலியாளின் மக்கள்னா யாரு? அவங்க என்ன பண்றாங்க? பாவம் செய்றாங்க. கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுடைய பாவம் போகுது. தேவ சமூகத்தில் இருக்கிற ஒன்னாதான் கேட்கிறேன், பாவம் செய்றான் பார். ஏங்க, நான் பாவம் செஞ்சா கூட அலைஞ்சிடணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது, என்கிட்ட உங்களை சரி பண்ண தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப வருத்தங்க. வெளியே போனால் பலரை நினச்சி நான் வேதனைப்படுறேன். நம்ம சபையில் உள்ளவங்க சிலரை குறித்தும் மற்றவங்களை குறித்தும் நான் வேதனைப்படுறேன். சரி, பேலியாளி மகன். 3வது ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்கிறதுக்கு கடைசியில் போவோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஓகே, அப்படின்னு அர்த்தம் என்ன? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை. சபைக்கு வரீங்க, உங்க மேல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, வசனம் பெஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்களிடத்தில் தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிரை முளைக்கிறீங்க, வசந்தபடியா வாழ்றீங்க. அப்படி வாழ்றதுனால நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ அது என்னது இது? ஆனா மழை பெய்தா அவங்க மேல பெய்யுது. ஆனா என்னத்தை முளைக்குது? முள்ளு செடியை முளைக்குதான். முள்ளு செடிய. அப்படின்னா வசனம் கேட்பாங்க, அதுக்கு மாறா செய்வான். வசனம் கேட்பான், அதுக்கு மாறா செய்வான். முதல்ல வசனம் படிப்பான், அதை செயல்படுத்த மாட்டான். 2வது பாவம் செய்றவனா இருப்பான். இவன் யாரு? வசனத்தை கேட்பான், மாறா செய்வான். கடன் வாங்க கூடாதுன்னு தெரியுமா? வசனம் போதிக்கிறாங்களா? கடன் வாங்குறாங்களா? ஏன் மாறா செய்றாங்க? முள்ளு. புறம்பான அலங்கரிப்பு கூடாதுன்னு வசனம் கேட்கறீங்களா? ஆனா மாறா செய்றீங்களா? ஏன்? முள்ளு. இன்னும் சொல்லிட்டே போவேன், நேரம் ஆயிட்டு இருக்காரு. நீ வசனம் கேட்டும் செய்யலன்னா நீ முள்ளு. புரியுதா? எதுக்கு உனக்கு மழை வருது? வசனம் கொடுக்கிறாரு ஆண்டவரு, அதன்படி வாழ்றதுக்கு. ஆனா நீ என்ன பண்ற? வசனத்தை வாங்கிக்கிற, ஆனா செயல்பாடு மட்டும் உன் இஷ்டத்துக்கு செய்யற. முள்ளுங்கிறத புரிஞ்சுக்க, முள்ளுங்கிறத புரிஞ்சுக்க. சரி, முள்ளு. இப்ப இயேசு எதுக்கு வர்றாரு? லீலி புஷ்பத்தை கொய்ய வருகிறார். அப்படிதானா? வரும்போது என்ன சொல்றாரு? என் பிரியமே ரூபவதியே எழுமிவான். அந்த லீலி புஷ்பத்தை கொண்டு போயிறாரு. அப்ப முள்ளு என்ன ஆகும்? அதே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. எபிரேயர் 6:8 வாசிங்க. இப்போ முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. ஆஹா,
இப்போ அது முள்ளு செடியெல்லாம் கொண்டு வந்தா, முட்பூண்டெல்லாம் கொண்டு வந்தா, அது என்னவா? தேவன் பார்வையில் தகாதது. அடுத்து முடிவு சுட்டரிப்பதே அதன் முடிவு. அருமையான சௌரியே, ஒண்ணு இயேசு வந்தா பறக்கணும், இல்ல பறக்கலனா நீ முள்ளு, நீ எப்படி நீ சுட்டரிக்கப்படுவாய். ஜாகிரதை, ஜாகிரதை. நீ முள்ளா இருந்தால் சுட்டரிக்கப்படுவாய். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சபைக்கே வரக்கூடாதுங்க, சபைக்கே வரக்கூடாது. கடைசியில் முள்ளு செடி நரகத்துக்கு போறதுக்கு எதுக்கு நம்ம எவ்வளவு நாள் சபைக்கு வரணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆபத்தில் சிக்கிட்டாங்க. இங்க மாய்மாலம் பண்றாங்களா, இங்கேயும் உலகத்தை அனுபவிக்க முடியல. மாய்மாலம் பண்ணிக்கிட்டு ஆளை பார்த்தோன்னு நல்ல மாதிரி நடிக்கிறான், அங்கே போனால் நல்ல மாதிரியும் நடிக்க வேண்டியிருக்குது, தனக்கும் ஆசை இருக்குது, வேற மாதிரியும் இருக்க வேண்டியிருக்குது. ஸோ இங்கேயும் உலகத்தை அனுபவிக்க முடியல. இதே ஆள் அங்கே போனால் பரலோகத்தை அனுபவிக்க முடியாது, நரகத்துக்கு போவோம். அதுக்கு ஒழுங்காக எங்கே உலகத்தை அனுபவிச்சுக்க, உலகத்தை அனுபவிச்சுக்க, அப்படியா போயிரு. நீ முள்ளா இருந்தால் முடிவு சுட்டரிக்கப்படுவது. ஆண்டவர்கிட்ட சொல்லும், இயேசு வரப்போகிறார். தோட்டத்துக்கு வந்து எதை கொய்து போறாரு, பறிச்சு போறாரு? லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பமாய் நானும் நீ இருக்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் முள்ளா இருக்க விரும்பல, ஆனா அவர் ஒன்றும் முள்ளாக்க மாட்டார். நீ நினைச்சா முள்ளாகலாம், நீ நினைச்சா யாராகலாம்? லீலி புஷ்பமாகலாம். என்ன செய்ய போற? இயேசு வந்து லீலி புஷ்பத்தை மட்டும்தான் கொய்ய போறாரு. ஆனா நீ முள்ளா மாறின உன் முடிவு சுட்டரிக்கப்படுவது. எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு நீ தோட்டத்துக்குள்ள சபைக்குள்ள நீ வராதிருந்தால், ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படலை, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்க ஆண்டவரே. நான் உம்முடைய ஆண்டவரே வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் வர விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, என்னை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க, சபைக்குள்ளே கொண்டு வந்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளு. சபைக்குள்ளே வந்த நீ சௌவர்ணே சௌரியே, நீ இயேசு வரப்போறாராம் தோட்டத்துக்குள்ளே. எதுக்கு வர்றாரு அப்படின்னா, தனக்கு பிரியமான லீலி புஷ்பத்தை பறிச்சுட்டு போறாராம். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான ஒரு லீலி புஷ்பமாய் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு லீலி புஷ்பமாய் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. தேவனே, நான் பரிசுத்தமாய் இருக்கணும் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, என் தகப்பனே, என் தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் வாசனை வீசணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மிருதுவாய் இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய இயேசு கிறிஸ்துவை போல சாந்தம் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாள் நான் முள்ளா இருக்க விரும்பல ஆண்டவரே. முள்ளுகளுக்கு மத்தியிலே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே குமாரத்திகளுக்கு மத்தியிலே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு பிரியமானவனாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் குமாரத்திகளோடு அந்த பட்டியலில் இருக்க விரும்பல, உங்களுக்கு பிரியமானவளாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஆண்டோட்டு கேட்கலாமா? நீங்களா இப்ப கேளுங்க, நீங்களா மனசார வாய் அசைச்சு கேளுங்க. நான் உமக்கு பிரியமான லீலி புஷ்பமா இருக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் முள்ளு மாதிரி இருந்துட்டேன், என்னை மாற்றிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராதானா பாஷா காலா ராதானா. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் நாங்கள் கூடி உம்மை துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். அதோடு மாத்திரமல்ல, என் தகப்பனே, என் தேவனே, ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்டு போதனை அடைய கர்த்தர் உணர்வு தந்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அடைக்கப்பட்ட தோட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இயேசு கிறிஸ்து லீலி புஷ்பங்களை பறிக்க வரும்போது நாங்கள் எல்லாரும் உடைய தோட்டத்தில் உள்ள லீலி புஷ்பங்களாகவே காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருத்தர் கூட முள்ளாகிவிடக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே நீர் விரும்புகிற லீலி புஷ்பமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்து எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த வருஷத்தின் மீதி உள்ள நாட்களில் நீங்கள் நடத்துங்க. இந்த வருஷத்தில் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் நாங்கள் லீலி புஷ்பங்களாக இருந்து இயேசுவால் கூட்டி கொண்டு போகப்படுகிற மக்களாய் விளங்க உதவிச்சிங்க. ஆசீர்வதிங்க.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் பார்த்து விசாரிச்சுட்டு போங்க.